மீளா துயரத்தில் மக்கள் மீட்க முயலும் நாங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு உளவியல் சிக்கலில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள், குறிப்பாக சென்னை மக்களை எப்படி மீட்டெடுப்பது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக யாராருக்கெல்லாம் எந்தெந்த சாராருக்கெல்லாம் உளவியல் சிக்கல் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் அதிகரிக்கும், இப்போ உளவியல் மனநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கௌதம் தாஸ் ஐயா நமக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர், அடுத்ததாக ஒரு முக்கிய கேள்வி, நம்ம இடைவெளிக்கு முன்பு பேசிட்டு இருந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனநலம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பேரிடர்கள் வரும்போது அந்த முக்கியத்துவம் அவங்க கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையா தெரியுது இல்லை டாக்டர்? அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் அல்லது இந்தியாவிலேயே மனநலத்துக்கு யாருமே முக்கியம் கொடுக்கறதில்ல. ஃபிசிக்கல் ஹெல்த், உடல் நலத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவமே கொடுக்குறோமே ஒழிய மனநலத்துக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால் இதில் என்ன உண்மைன்னாக்கா, மனம் என்பது எங்கே இருக்கு? மனம் என்பது மூளையில் இருக்கு. உடல் எப்படி இயங்குது? மூளையை கொண்டு தான் இயங்குது. மனமும் மூளையை கொண்டு தான் இயங்குது. அதனால எல்லாமே மூளையில் தான் நடக்குது. மூளையில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் உடலும் பாதிக்கும், மனமும் பாதிக்கும். அதனால மனம் என்பது தான் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். மனம் இல்லைன்னா எதுவுமே முடியாது. மன உளைச்சல் மனச்சோர்வு, டிப்ரெஷன் வந்துட்டாக்கா நம்ம வாழணும்னே நமக்கு தோணாது. சாவணும் தான் தோணுமே ஒழிய வாழணும்னு தோணாது. இந்த டிப்ரெஷன்ன்றது எப்போ வேணாலும் ட்ரிகர் ஆகலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வரும்ன்றது தவறான ஒரு எண்ணம். எல்லாருக்குமே இந்த டிப்ரெஷன் வரலாம். எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது அவங்க மூளை எந்த அளவுக்கு திடமாக இருக்கு அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஏன்னா எல்லாமே இந்த மூளையில் இருக்கிற ரசாயனங்களை கொண்டு தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு மூளை ரொம்ப திடமாக இருந்ததுனால் அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் வராமல் இருக்கலாம். ஆனால் அது யாருக்கும் எப்பவும் வரலாம். எந்த மாதிரி ஒரு ட்ரிகர், ஒரு சின்ன ட்ரிகர் இருந்தால் கூட போதும், ஒரு டிப்ரெஷன் வரலாம். அந்த டிப்ரெஷன் நம்ம அதை வளர்த்து கொண்டிருந்தோம்னா, அது உடனே ட்ரீட் பண்ணாமல், அதுக்கு உடனே மருத்துவம் தேடாமல் அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையே அதை அழிக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம டிப்ரெஷன்ன்றது இப்போது நிறையவே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேரிடரில் டிப்ரெஷன் யார் யாருக்கு வருமோ அதெல்லாம் வரும் டெஃபினட்டாக. அந்த டிப்ரெஷன் நம்ம வாழ்க்கையை மறுபடியும் தொடர்றதுக்கு ஒரு இடையூறாக இருக்கும். இட் வில் நாட் allow us to go ahead. அதனால் வாழ்க்கையை நம்ம மேற்கொண்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு நடத்தணும்னா அந்த டிப்ரெஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை உடனே ட்ரீட் பண்ணுறது தான் மிக முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது இந்த பேரிடரில். அது எப்படி அந்த டிப்ரெஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஒரு பேரிடரில் அடுத்து நம்ம என்ன செய்யணும், அடுத்து நம்ம என்ன காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்ற யார் யோசிக்கலையோ, இடிஞ்சு போய் உட்காந்துட்டு எல்லாமே போயிடுச்சே இனிமேல் வாழ்க்கையே இல்லையே அப்படின்ட்டு யார் நினைக்கிறாங்களோ, எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருக்கிறது, சோகமாக இருக்கிறது, நடந்ததையே நினச்சிட்டு இருக்கிறது, அப்படி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மனச்சோர்வு உண்டு. அந்த டிப்ரெஷனை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். நிச்சயமாக இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக ஒவ்வொரு இடங்கள்லையும் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி, வீடுகள்லேயே முடங்கி இருக்கக்கூடிய மக்கள், ஸோ கண்டிப்பாக இவங்க டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க. அதுக்கான மீளும் வழிமுறைகள் என்னன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு, இந்த மாதிரி மிகப்பெரிய பேரிடர்கள்லேருந்து மீண்டு வாழக்கூடிய மக்கள் ஃபியூச்சரில் ரொம்ப வெற்றிகரமாக அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக ஒவ்வொரு அழிவுக்கு பிறகு ஒரு பெருக்கம் இருக்க தான் செய்யுது. இது நம்ம ஹிஸ்ட்ரியிலே பார்த்துருக்கோம், காலங்காலமாக பார்த்துருக்கோம். சுனாமி வந்தது எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம். ஆனால் இப்போ சுனாமியில் பாதிக்கப்பட்ட இடம் எல்லாமே நல்ல டெவலப் ஆகிருக்கு. அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை அவங்க எப்படி இருந்தாங்களோ அதை விட பன்மடங்கு அவங்க வாழ்க்கை பெட்டராக இருக்குது. அதனால் ஒவ்வொரு பேரிடர் முடிந்த பிறகு அது இருக்கிற அந்த ரீபில்டிங், ரீடெவலப்மெண்ட், அதனால் மக்கள் பெனிஃபிட் கண்டிப்பாக உண்டு. இப்போ நீங்கள் இருந்த ஒரு சூழ்நிலையை விட இந்த பேரிடரில் இருந்து அந்த ரீபில்டிங், டெவலப்மெண்ட் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக பன்மடங்கு இம்ப்ரூவ் பண்ணுமே ஒழிய இதை விட மோசமாகிறதுக்கு வாய்ப்பில்லை. நிச்சயமாக டாக்டர். இப்போ ஒரு பேரண்டல் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய மக்கள், வீட்டில் எல்லாமே போயிடுச்சு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோஃபா, சரி கொஞ்சம் அதையும் கீழே ஒரு லோவர் ஸ்டாட் ஆஃப் லைஃப்க்கு வந்தோம்னா உட்கார
படுத்துட்டு இருந்த பாய் கூட இல்லை, எல்லாமே போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எல்லா பாரமும் வந்து அந்த பெற்றோர்கள் தலையில தான் வந்து விழும். ஸோ அவங்க இந்த பாரத்தை எப்படி எதிர்கொள்வது, எந்த அளவுக்கு மன திடத்தோட அவங்க இருக்கணும், திடத்தோட இருந்து குழந்தைகளை எப்படி வந்து வழி நடத்துறது டாக்டர்? அதாவது நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்னன்னா நம்பிக்கை. நீங்க நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கவே முடியாது. அதனால உங்களுக்கு என்ன கஷ்டத்தை இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாம அடுத்து என்ன செய்யறது அப்படின்ற ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு உங்க குழந்தைங்களை வந்து எப்படி மேற்கொண்டு எப்படி வாழ்றது, எப்படி அந்த வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றது நீங்க பாடங்களை தான் இந்த தருணத்தில் நீங்க சொல்லிக் கொடுக்கணுமே ஒழிய அவங்கள நம்பிக்கையை வந்து நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அந்த குழந்தைங்கள் காலங்காலத்துக்கு பாதிப்புக்கு ஏற்படுவாங்க. நிஜமாக இந்த தருணத்துல வந்து இப்போ ஊடகங்கள் வந்து அடுத்து எந்த விஷயத்தை கையாளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னுமே துயரத்தில் இருக்கக்கூடிய மக்களை அடுத்தடுத்து பிரதிபலித்து காட்டணும் அப்படிங்கிறது தான் நிஜமா, இல்லை அதையும் தாண்டி நீங்க சொல்ற மாதிரி ரீபில்டிங் அப்படிங்கிற ஒரு இஷ்யூக்குள்ள ஊடகங்கள் போகணுமா? ஊடகங்கள் கண்டிப்பா துயரத்தை காட்டிக்கிட்டே இருந்தாக்கா மக்களிடையே ஒரு நம்பிக்கை வளர்க்க முடியாது. அது தவறான ஒரு பிரதிபலிப்பு, சென்சேஷனலிசம்னு சொல்லுவாங்க. மீடியா எடுத்துட்டு அந்த துயரத்தையே நம்ம காட்டிட்டு இருந்தோம்னாக்கா அது வந்து மிக தவறான ஒரு செயல். அது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையே கிடையாது. அதை தவிர்த்து இப்போ எந்த இடத்துல மக்கள் ஒன்னா சேர்ந்து கூடி நல்ல அவங்களுக்காக அவங்களே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த டெவலப் பண்ணிக்கிட்டு சேவை செய்கிறாங்களோ அதை எடுத்து காட்டுனீங்கன்னாக்கா மற்ற மக்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது நம்மளும் செய்யணும், இந்த மாதிரி நம்மளும் ஒன்றா கூடணும், நம்மளும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை வளர்க்கறது தான் ஊடகங்கள் செய்யக்கூடிய ஒரு மிக நல்ல சேவையாக இருக்கும். நிச்சயமாக இப்போ இந்த ஹெல்பிங் டெண்டன்சியை பற்றி பேசணும். ஸோ இந்த பேரிடரில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகப்படியாக ஹெல்ப் பண்ண வந்த மக்கள் தான் வந்து அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய மனநிலை வந்து இப்போ என்னவாக எப்படி இருந்திருக்கும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா எந்த ஒரு பேரிடர்லையும் இந்த ரிலீஃப் ஒர்க்கர்ஸை பற்றி யாருமே கவலைப்படுறதே இல்லை. யார் அந்த பேரிடரில் ஹெல்ப் பண்ண, அதாவது சுனாமியில் நம்ம பார்த்தோம், அவர் நிறைய சாவுகள், நிறைய டெட் பாடிஸ். இது வரைக்கும் சாவே பார்க்காதவங்க வந்து ஓடி வந்து அந்த அழுகி போன அந்த பாடியை எடுத்து வண்டியில் போட்டு அதை தூக்கி போய் அந்த மார்ச்சரியில் போட்டுட்டு திரும்பி வராங்க. அவங்கள பற்றி யாருமே கவலைப்படலை. அவங்க உடஞ்சி போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு துயரத்தை பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை பார்த்து, இது வரைக்கும் அவன் கஷ்டத்தையே பார்த்துருக்க மாட்டான். ஏதோ மற்றவங்க கஷ்டப்படுறாங்களே ஹெல்ப் பண்ணலாமேன்னு ஓடி வரான். வந்து பார்க்கும் பொழுது அந்த தாக்கம் அந்த பேரிடரில் பாதிக்கக்கூடிய மக்களை விட அதிகமான தாக்கம் அந்த ரிலீஃப் ஒர்க்கர்ஸுக்கு தான். அவங்க நல்லா இருந்ததை விட்டுட்டு வந்து அந்த தண்ணியில் இறங்கி அவங்க ஹெல்த்தையும் பார்க்காம அவங்க குடும்பங்களையும் பார்க்காம இது ராவும் பகலும் வந்து அவங்க உழைக்கிறாங்க. பேரிடரில் பாதித்தவங்க வந்து அவங்க ஏற்கனவே மாட்டிக்கிட்டவங்க, அவங்க ஒன்றும் செய்ய முடியாது, மாட்டிக்கிட்டாச்சு. ஆனால் தேவையில்லாமல் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு மற்றவங்களுக்காக ராவும் பகலும் வந்து தன்னுடைய உடலையும் தன்னுடைய ஹெல்த்தையும் பார்க்காம ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி யார் யோசிக்கிறீங்க? யோசிக்கணும். ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தான் இன்னும் டெவலப்மெண்ட் செய்ய முடியும். ஏன்னா அவங்க வந்து ஹெல்பிங் டெண்டன்சி கொண்டவங்க, மற்றவங்களை ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. இந்த பேரிடரில் அடுத்த பேரிடரில் அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. அவங்கள பற்றியும் நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு எப்படி நம்ம ரிலீஃப் கொடுக்கறது அப்படின்ட்டு அது ஒரு தனி சயின்ஸ். அதாவது ரிலீஃப் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரெஸ்ன்றதை வந்து டீல் பண்ணுறது வந்து அது ஒரு தனி சயின்ஸ். ஏன்னா ரிலீஃப் ஒர்க்கர்ஸுக்கு சாதாரணமாக பேரிடரில் சிக்கிக்கிட்டவங்களை விட அதிக ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ரிலீஃப் ஒர்க்கர்ஸுக்கு தான். நிச்சயமாக இப்போ சமூகம் வந்து இப்படி போயிட்டு இருக்கிற போது இவங்களுக்காக இப்போ கடைசியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உளவியல் நம்பிக்கை, ஒரு மனநல நம்பிக்கை அப்படின்னா என்னவா இருக்கும் டாக்டர்? கண்டிப்பாக எல்லா பேரிடர்லையும் டெவலப்மெண்ட் இருந்து உங்கள் வாழ்க்கை இதை விட நல்லா தான் இருக்குமே ஒழிய இப்போ இருக்கிறத விட மோசமாக இருக்கவே முடியாது. அது நான் டெஃபினட்டாக சொல்வேன். எந்த பேரிடராக நீங்கள் எடுத்தாலும் சரி, அது குஜராத் எர்த்குவேக்காக இருந்தாலும் சரி, காஷ்மீர் எர்த்குவேக்காக இருந்தாலும் சரி, சுனாமியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் வந்த வெள்ளமாக இருந்தாலும் சரி,
எதை பேரிடலை நீங்கள் எடுத்தாலும் அதோடைய பேரிடரை முடிச்சுட்டு அதுக்கு இருந்த டெவலப்மெண்ட் வந்து மக்களை டெஃபினட்டாக அதுக்கு முன்னாலே எப்படி இருந்தாங்களோ அதை விட பன்மடங்கு நல்ல வழியில் தான் அவங்கள கொண்டு வருமே ஒழிய இதை விட மோசமாக இருக்காது. நிச்சயமா டாக்டர், இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விதைக்கணும் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. அதற்கு ஏற்றவாறு மக்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அரங்கத்திற்கு வந்து மக்களுக்காக பல விஷயங்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக மக்களுக்கு, குறிப்பாக சென்னை மக்களுக்கு இந்த மாதிரி பேரிடர்களில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், மன உளைச்சல், அதில் இருக்கக்கூடிய விதங்கள் என்ன, மனநலமாக அவங்களை எப்படி இன்னும் நம்பிக்கையாக அவங்கள பார்த்துக்கணும், அடுத்து இந்த ஒரு துயரத்திலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்த இந்த தருணத்தில் மக்களுக்கு ரொம்பவே தேவையான இந்த விஷயத்தை பற்றி நியூஸ்7 தமிழின் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்ததாக நியூஸ்7 தமிழ் நடத்திக்கிட்டு இருக்கிற அன்பு பாலம் அப்படிங்கிற ஒரு விஷயம், எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் எந்த மாதிரி உதவிகள்லாம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் உங்களுடைய அந்த பொருட்களை எங்களுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் அந்த பொருட்களை எல்லாம் தேவையான மக்களுக்கு அவங்களுடைய இடத்துல போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அன்பு பாலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடந்த 3 நாட்களாக நியூஸ்7 தமிழ் அரங்கத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இதற்கு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நிச்சயமாக கொடுக்கலாம். உளவியல் சார்ந்து, மனநலம் சார்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக மக்களுக்கு, குறிப்பாக சென்னை மக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் மிருணாளினி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.